சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழ்ல விடுதலை புலிகளால இந்த மண்ணிலை வச்சு நாங்கள் இன்றைக்கு வந்து வீட்டு சின்னத்தை நல்ல கையாட்டுன்னு சொல்லிச்சுன்னா போய் நீங்கள் விடுதலை புலிகளால நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை திறத்துனீங்க. இந்த மண்ணில ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யுங்க. பெரும் தமிழ் தேசிய அழிப்பணி ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா. இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் கடந்த முதலாவது சந்திப்பிலேயே ஒரு 9 பேர் கொண்ட ஒரு இணைப்பு குழுவை ஏற்படுத்தி இப்பொழுது நேற்றைய தினம் நாங்கள் தீர்மானிக்கிறோம். அவர்களுக்கு சில சந்தேகங்கள், நல்ல தேவைகள், நல்ல உணர்வுகள் இருந்தன. கொண்டு செல்லப்பட்டவர்கள் உயிரோட யாருமே திரும்ப இல்லை என்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனை சொல்லியிருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு அவர் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு புரிய எதிர்ப்பாங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 14 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? இந்த போராளிகளுக்கு நீங்கள் எங்க சந்தர்ப்பம் காக்காண்ட தலைவலியான ஒரு மூத்த போராளிக்கு நீங்கள் கொடுத்துட்டாங்க. கூட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் கதைங்க. போராளிகள் சமூகம் எழுப்பக்கூடாதுக்காக வேலை செய்யணும். இன்றைக்கு கூட அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட வந்து மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். இப்போ 19 மாசமா சிறையில இருந்து கொண்டுவார். அதுல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சுமந்திரன் ஐயா தான் அனுப்பினாரா? சுமந்திரன் ஐயாவுக்கும் சிறுதரன் ஐயாவுக்கும் போட்டி நடக்க அதுல போய் கலந்து கொண்டதுல நானும் ஒரு போராளியாக இருந்தேன். சொல்றேன், புலியாக நாங்கள் கூட கொள்றது ரெண்டுமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த வேசம் கதைக்கவே மாட்டேன். இன்னைக்கும் எங்களுக்கு அந்த துணிவும் இந்த துணியும் இருக்கு. நான் மரணத்துக்காக போராடி வந்தவன். நான் ஒரு டிசபிள். நான் 12 வருஷம் சிறையில இருந்திருக்கிறேன். என்ற சமூகத்துக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். நாங்கள் சாத்வீக வழியிலே இதனை வென்றெடுப்போம் என்று சொன்னார். ஆனால் நிலைமைகள் ஏற்கனவே மாறி இருந்தன. ஏற்கனவே சொன்னதை போல 70 மத்தியிலேயே ஆயுத போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. ஆயுத போராட்ட பலவிதமான இயக்கங்கள் முன் வந்தன. இறுதியிலே ஒரு இயக்கம் முக்கியமானதாக தனிப்பட்டதாக மிளிர்ந்து பல வீர சாகசங்களை செய்தது. இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான். தனியொரு சக்தியாக மிளிர்ந்த தமிழீழ விடுதலை புலிகளும் இந்த கட்சியோடு சேர விரும்புகிறவர்களாக நீங்கள் முன்வருகிற போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து சேரலாம். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டத்தின் இலக்கு ஒன்றுதான் என்று சொன்ன தலைவரின் வழிகாட்டலிலே வந்த நீங்கள் அந்த போராட்டத்தின் இலக்கை அடைவதற்கு அண்மை காலமாக தமிழரசு கட்சி சார்பில் அதன் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் முன்னாள் போராளிகள் பலரை சந்தித்து வருகின்றமை பலரும் அறிந்த விடயம். அந்த வகையில் நேற்றைய தினமும் கிளிநொச்சியில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் முன்னாள் போராளிகளுடைய கேள்விகளுக்கு சுமந்திரன் மற்றும் தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் பதிலளிக்கும் வகையான ஒரு சந்திப்பாகவே அது அமைந்திருந்தது. குறித்த சந்திப்பில் சுமந்திரன் தொடர்பான அவருடைய கடந்த கால விடயங்கள் தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைத்து முன்னாள் போராளி அரவிந்தன் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தமை மற்றும் சவால் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இந்தியாவில் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீர்கள். நேற்று முந்திரால் போய் கூட்டம் போட்டு கதைச்சிருக்கிறீர்கள். இந்த தேர்தலே ஒற்றுமையாக சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்திருக்கீங்க. தேர்தலை எதிர்கொள்ளும். நீங்கள் ஏன் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? ஒன்று என்னுடைய கேள்வி. இரண்டாவது, போராளிகளை பிளவுபடுத்தினதில் பிரதானமான ஆட்கள் நீங்கள் தான். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சி. சுமந்திரன் ஐயா இப்ப வந்து சந்திக்கிறதுக்கு மிக தாமதமான ஒரு சந்திப்பு, போராளிகளை சந்திக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். ஆனா 2012ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு கைதியாக 2 கிளச்சஸோட இருக்கவங்க சுமந்திரன் ஐயாட்ட கேட்கல. அப்பையும் அவர் தன்னுடைய சட்ட புலமையை பேசி கதைச்சு போட்டு கத்தி அடக்கி போட்டு போயிட்டேன். நான் அப்ப மேகசின் சிறைச்சாலையில இருக்கேன். நீங்கள் ஆயுதம் கூட இருந்த நீங்கள் உங்களுக்கு அதாவது மக்களுக்கான வாழ்வாதாரம் பிரச்சனைகள் கதைக்கு நீங்கள் எல்லாரும் அந்த நேரம் பயமுறுத்தினீங்கள், ஆயுதம் வச்சிருந்தீங்கள். அத்தனை எங்களுக்கு கொண்டு வங்கி கணக்கு முடியலன்னு சொல்லி போட்டு போயிட்டேன். அதே ஐயாவை நான் கேட்கிறேன் என்றால் நிறைஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு ஒரு
விஷயத்துல மறந்தளிக்கிறேன் என்னென்றால் அண்ணன் கை காட்டினது வீட்டு சின்னம்ன்றது அண்ணன் வீட்டு சின்னத்தை கைகாட்டணும், கூட்டமைப்பு தான் கைகாட்டணும், ஒரு கூட்டமைப்பாக இயங்குறது தான் கைகாட்டணும். அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதே சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழ்ல விடுதலை புலிகளால இந்த மண்ணிலை வச்சு நான் கேட்கிறேன். கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்படையில சரி, கூட்டமைப்பு உருவாக்க. ஆனால் நான் சொல்றேன் அது விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. அதுல தான் எல்லா கட்சிகளும் அங்கம் போயிடுச்சு. நாங்கள் கூட்டமைப்பாக ஒற்றுமையாக பயணத்துக்கு அண்ணன் கைகாட்டினவர் அதுல எல்லாரும் நின்றார். இன்றைக்கு வந்து வீட்டு சின்னத்தை அண்ணன் கைகாட்டினு சொல்லிச்சுன்னா போய் நீங்கள் விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை திரட்டினீங்க, மற்ற கட்சிகளை திரட்டினீங்க, ஒரு பெரிய புதிநீக்க அரசியலை செய்தீங்க. அது மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் கலையெடுப்பு மாதிரி செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில் ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யுங்க. நான் சொல்றேன் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கட்சி ரீதியான ராஜதந்திர நடவடிக்கையா இருக்கலாம். ஆனால் போராளிகளை நீங்கள் அதுக்கு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். நீங்கள் என்னோட கேள்வி ஏன்னு கேட்டா நான் உங்களை தனிப்பட்ட ரீதியாக சொல்லி ஒரு கட்சியாக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அழிப்பை நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளான விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாமல் செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்படுறாரு. நீங்கள் கூட கதைச்சது இல்லை, நீங்கள் பக்குவமாக கூட சில இடத்துல கையெழுத்து. ஆனால் இவர் உடனடியாக கதைச்சதுன்றால் இன்றைக்கு நாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு இன்றைக்கு மிக ஒரு குறுகிய பலத்தோடு இருக்கிறோம். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கப்பலில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக நின்றார். அதே நேரம் நாங்கள் வந்து நலிஞ்சு போறதுக்கு காரணமாக ஐயா இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் புலிகளின் இன சுத்திகரிப்பை நான் வெட்டி தலைகுனிகிறேன். சரிதானே? அதை விட அவர் வந்து போர்ல மரணமான ராணுவம் குறித்து நான் வந்து வருந்துகிறோம்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு சமஸ்தியை கைவிட்டவங்க சொல்லியிருக்கிறார். 5வது கால அவகாசம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார். சிங்கள ஒற்றையாட்சிக்கு இழக்கிற எண்ணத்துக்குண்டான காரணத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் உயிரோட யாருமே திரும்ப இல்லை என்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனையை சொல்லியிருக்கார். நான் ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு அவர் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் வந்து புலிய எதிர்ப்பாங்க, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வந்து ஆயுத போராட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ள. ஆனால் நாங்கள் வந்து ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பெற்றுக்கொள்றதுக்காக போராடின ஒரு இனம். இன்றைக்கு நீங்க போட்ட பாடல்கள் உட்பட இன்றைக்கு எல்லாமே இதுல உள்ள போராளிகள் சார்ந்தது. நான் உட்பட நீங்க போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி எல்லாம் கதைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நான் இந்த 14 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? இந்த போராளிகளுக்கு நீங்கள் எங்க சந்தர்ப்பம் காக்காண்ட தலைவலியான ஒரு மூத்த போராளிக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் கூட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் கதைங்க எங்கேயாவது கொடுத்தீங்களா? நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக போராளிகள் சமூகம் எழுப்பக்கூடாதுக்காக வேலை செய்யணும். இன்றைக்கு கூட அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட வந்து மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம் இருகை நீட்டி வாங்க கட்சிகள் சொல்லி, ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க இன்னும் விரும்புகிறோம். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை ஜனநாயக ரீதியை பெற்றுக்கொள்ள கூடிய நீங்கள் அதை வெளிப்படைய தன்மையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா? அதை எனக்கு சந்தேகம் இல்லை. 2வது, நீங்கள் வந்து போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லா தெரிஞ்சு நான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருக்காகவும் செருப்பு வேலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரான்னு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் வந்து இபிஆர்ல கூட கேட்கிறீங்க, எல்லோட கேட்கிறீங்க, புரோட்டோட கேட்கிறீங்க. 2009 வரைக்கும் எங்களுக்கு எதிராக இருந்து ராணுவத்தோடு யுத்தம் செய்த புரோட்டில இருந்து எல்லாத்தோடையும் நீங்க கேட்கிறீங்க. ஆனால் எங்களை தூக்கி பேசினீங்க. நீங்கள் வசனங்களால மட்டும் இல்லை, நாங்கள் நொந்து போயிருக்கிற சமூகமாக முன்னெடுங்கி வர்றதுக்காக வந்து நிற்கிறோம். எனக்கு இந்த ஒழுங்கமைப்பில் நிறைய பிரச்சனை இருக்கு. போராளிகள் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா இல்லை, பல பிரிவுகளாக பல கட்சிகளாக நிற்கிறோம். அது இல்லை. ஆனால் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக வேலை செய்யறீங்களா? இல்லை. இங்க ஒவ்வொருத்தரும் தங்கள் வாக்கு வங்கியை நிரப்புறதுக்காகவும் தங்களுடைய ஆதாய சூதாடிகள் எங்க லாபம் கிடைக்குதோ அங்க ஆதாய சூதாடிகளாக இன்றைக்கு புலவு கொண்டு போய் நாங்கள் நிற்கிறது இல்லை. நீங்கள் தலைமத்துவத்தில் இருக்கிறீங்க. நான் கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம். இந்த போராளிகள் தான் நின்றுங்கல. நீங்கள் வந்து எங்களை அடையாளத்தை கலைக்க விரும்புறீங்க. எங்க அம்மா அப்பா என்ற பேரை ஏன் மாற்ற விரும்புறீங்க? நான் இந்த இத்தனை 50,000 மாவீரர்களுக்கும் இத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன இந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நீங்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் 1-2 வந்து உங்களோட நிற்கிறேன் ஒரு கூட்டணியாக. நீங்கள் எல்லாரையும் கூட்டணி செய்கிறீங்க. என்ன எங்களை நீங்க செருப்பு மாதிரி தூக்கி அறிறீங்க? எங்களை மட்டும் கூட கட்சிக்க ஜேபி என்ற கட்சி, பொத்திய நபர் கட்சி, தெலவண்டா கட்சி, நாங்களே தனித்திறப்பாக நிற்கக்கூடாது. எங்களை தனித்திறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய சமூகம். நான் இன்றைக்கு எனக்கு குழும்புல வழக்கு நடந்துட்டு இருக்கு.
போயிட்டு வா. இப்போ 19 மாசமா சிறையில இருந்து கொண்டு வா. அதுல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னை சுமந்திரன் ஐயா தான் அனுப்பினாரா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏனென்று கேட்டால் சுமந்திரன் ஐயாவுக்கும் சிறுந்திரன் ஐயாவுக்கும் போட்டி நடக்க அதுல போய் கலந்து கொண்டதுல நானும் ஒரு போராளியாக இருந்தேன். சுமந்திரன் ஐயாவால் 20-30 போராளிகள் அச்சத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சரி, அது எந்த மாற்றமும் இல்லை. இதே பாதுகாப்பு வந்து எஸ்டிஎஃப் பாதுகாப்பு கூட ஐயா எங்களுக்கு எதிராக தான் பாதுகாப்பு எங்களுக்கு முன்பு தான் வருகிறேன். நாங்கள் 2 கவலை கொல்ல முயற்சி எங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒரு தரப்புகளாக உங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்ட வழி புரியல. அப்படிங்க நான் சொல்றேன், புலியாக நாங்கள் உங்களை கொள்றது ரெண்டுக்குமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த வேசனை நீங்க கதைக்கவே மாட்டீங்க. அதுக்கு பரிகாரம் இன்றைக்கும் எங்களுக்கு அந்த துணிவும் இருக்கு. நான் மரணத்துக்காக போராடி வந்தவன். நான் ஒரு திசாவன். நான் 12 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். எந்த சமூகத்துக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். அதுக்காக இதுல வேலை செய்யற அத்தனை பேரையும் வேலை செய்ய சொல்லுவோம். நாங்கள் உங்களோட வந்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் விடுதலை புலிகள் என்று மாவீரர்களுக்கும் இந்த போராளிகள் எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையா இருந்தது. நான் உங்களை பிரச்சனை பண்ணல. நான் வந்து பிரச்சனை பண்றதுக்கும் உங்களை இதுல இருந்து உடைச்சு வெளியில கொண்டு போறதுக்கும் இதை சிக்கலுக்குரியதா மாத்திரம் நிறைய கேள்விகள். நான் அதை கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நீங்கள் தலைவர், நீங்கள் செயலாளர், நீங்கள் முடிவெடுங்கோ. நாங்கள் உங்களோட பயணிக்கிறாங்க தயாராக இருக்கோம். நான் வந்து போராளிகளுக்கு இறங்கி உங்களுக்காக பிரச்சாரம் தயாராக. ஆனால் நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக இருக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் கடந்த முதலாவது சந்திப்பிலேயே ஒரு 9 பேர் கொண்ட ஒரு இணைப்பு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறோம். இப்பொழுது நேற்றைய நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அவர்களுக்கு சில சந்தேகங்கள், நல்ல தேவைகள், நல்ல உணர்வுகள் இருந்தன. அதை முறையாக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த 9 பேரும் இந்த 2 அமைப்புகள், இலங்கை தமிழரசு கூட்டணியினுடைய ஒரு அபெக்ஸ் படி என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகளுக்கு பொதுவான ஒரு கட்டமைப்பாக இந்த 9 பேர் கொண்ட குழு இனிமேல் இயங்கும் என்ற முடிவை நாங்கள் நினைக்கிறோம். பொதுவான தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல், பொருளாதார, வாழ்வியல் சம்பந்தமான சகல விடயங்களில், முக்கியமான விடயங்களில் இந்த உயர்மட்ட குழு தொடர்ந்து இணக்கப்பாட்டை உருவாக்கி முன்னெடுத்து செல்லும். பேதங்கள், வேற்றுமைகள், கருத்துவாற்றுவாரை கலைந்து ஒற்றுமையாக நாங்கள் அரசியல் அமைப்பென்றால் காரணம் இணைந்து செயல்படுவதற்கான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கட்சிகளும் தத்தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு ஒன்றுக்கொன்று முரண்படாத வகையில் செயல்படுவதன் மூலம் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையோடு தெற்கத்திய சிங்கள கட்சிகள், அது என்பிபி உட்பட இருந்தாலும் அந்த தலைமைகள் சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே காலூன்றாது பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் உண்டு. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம். ஆகவே அந்த பயணத்திலே நீங்கள் எல்லோரும் கட்சியில இருந்தாலும் சரி, கட்சியில உறுப்பினராக இருந்தாலும் சரி, கட்சி என்பது தமிழ் மக்களுடைய சொத்து. ஆகவே அதிலே உங்களை நினைத்து கொள்ளுமாறு வேதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, இல்லாமல் போக முடியாது. அதை அழைத்துக் கொண்டு எங்களோடு பயணிக்க வேண்டும். எந்தெந்த நாடுகளிலே அவர்கள் தங்களுடைய தேச தந்தை என்று எவரை அழைப்பார்கள்? பாகிஸ்தான் நாட்டிலே தேசப்பிதா என்று சொல்லி முகமது அலி ஜின்னாவை அழைப்பார். பங்களாதேஷிலே முஜிபுர் ரஹ்மான் அவர்களை தந்தை என்று அழைப்பார்கள். அதற்கான காரணம் என்ன? நாங்கள் ஒரு தேசம் என்கின்ற அந்த கருத்தை விதைத்தவர் தான்
அந்த தேசத்தினுடைய தந்தை என்ற ஸ்தானத்தை பெறுகிறவர். 1949ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும், இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும், இலங்கையிலே வாழுகிற தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு புரிதான தேசம். சர்வதேச சட்டத்திலே ஒரு மக்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களுக்கு சுய நிர்ணய உரித்து உண்டு என்று சொல்லி அதன் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இலங்கை தமிழிசை கட்சி. அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடித்தளம். அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடித்தளம். அதற்கு முன்னர் நாடாளுமன்றத்திலே அவரும் உறுப்பினராக இருந்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அதிலே இருந்து அவரும் அமரர் டாக்டர் நாகநாதனும் கோப்பாய் கோமான் மன்னியசிங்கமும் கட்சியை விட்டு விலகி புது கட்சி ஆரம்பித்ததற்கு காரணமே சிலர் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டது. தமிழ் பேசும் மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டது காரணம். அண்மையிலே சென்ற மாதம் இந்த மாதம் நானும் திரு சாய்ந்தன் அவர்களும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்திய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அழைப்பின் பேரிலே புதுடெல்லியிலே சில கூட்டங்களிலே பங்கு பெற்றிருந்த சமயத்திலே இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு வர்ணன திரைப்படம் ஒன்று காட்சியிடப்பட்டது. முகமில்லாத மனிதர்கள், ஃபேஸ்லெஸ் பீப்புள், முகமில்லாத மனிதர்கள் என்று சொல்லி ஏறத்தாழ 30 வருடங்கள் இந்தியாவிலே சென்று பஞ்சமடைந்திருக்கின்ற இலங்கை தமிழ் அகதிகளுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு வர்ணன திரைப்படம். நாங்கள் அதிலே சென்று அதிலே பங்கு பெற்றோம். அந்த திரைப்படம் முடிவடைந்த உடனே தமிழ்நாட்டிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய பாராளுமன்ற குழு தலைவியாக இருக்கிற திருமதி கனிமொழி அவர்களை பேச அழைத்தார். அதுக்கு பிறகு என்னை பேச அழைத்தார். திருமதி கனிமொழி பேசுகிற போது ஒரு விடயத்தை சொன்னார். சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழே 49ஆம் ஆண்டு இலங்கையிலே நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டவர்களுக்கு, அவர்களில் சிலருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கென்று ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அதிலே 6 லட்சம் மக்கள் அடங்க முடியும் என்று என்பது 4,90,000 மக்கள் தான் இப்போதைக்கு அப்படி வந்திருக்கிறார்கள். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்களை உபயோகப்படுத்தி இப்பொழுது இந்தியாவிலே இருக்கிற இலங்கை அகதிகளுக்கு பிரஜாவுரிமை கொடுக்கும்படியாக நாங்கள் ஒன்றிய அரசை வற்புறுத்துகிறோம் என்று சொன்னார். நான் பேசுகிற போது சொன்ன விடயம், இலங்கையிலே தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை குறைவிட்டுக் கொண்டே போகிறது. ஆகையினாலே அங்கே இருக்கிறவர்கள் திரும்ப இலங்கைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது விருப்பம். அதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அண்மை காலத்திலே அப்படி வருகிற சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பி இருக்கிறோம். அரசாங்கத்தோடு பேசி இருக்கிறோம். அவர்கள் உள்ள வர வேண்டும். ஆனால் நீண்ட காலமாக அங்கே வாழ்ந்திருக்கிற காரணத்தினாலே, வயது மூப்பின் காரணத்தினாலே, அங்கே பழகிவிட்ட காரணத்தினாலே, தங்களுடைய பிள்ளைகள் அங்கே கல்வி கேட்ட காரணத்தினாலே, தங்களுடைய பிள்ளைகள் அங்கே திருமணம் முடித்து வாழுகிற காரணத்தினாலே வர விருப்பமில்லாதவர்களை கட்டாயப்படுத்தி ஒருவர் கொண்டு வர முடியாது. அது திரும்பி வருகிற அந்த நடவடிக்கை கூட ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் செய்கிற வாலண்டரி ரீபேட்ரிయేషన్ ஸ்கீம், அதாவது தாங்களாக விரும்பி திரும்பி வருகிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு உதவி. அப்படி விரும்பாதவர்கள்
கட்டாயமாக இந்தியாவிலே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். அதுக்கு காரணம் இன்றைக்கு சர்வதேச சமூகத்திலே, இன்றைக்கு சர்வதேச சட்டத்திலே நாடற்றவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது. நாடற்றவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது, அது சட்டம். ஆனால் இருக்கிறார். அதுல எங்களுடைய நாட்டை சேர்ந்த இங்கே இருந்து வன்முறைக்கு தப்பி ஓடி அகதிகளாக வாழுகிற ஏறத்தாழ இப்பொழுது 60,000 மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். நாடற்றவர்களாக ஒருவரும் இருக்கக்கூடாது என்று சர்வதேசம் சொல்லுகிற போது அவர்கள் நாடற்றவர்களாக இருக்கக்கூடாது, திரும்பி வர மனம் இல்லை என்றால் அங்கே பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் 2006ஆம் ஆண்டு நாடற்றவர்களாக அவரும் இருக்கக்கூடாது என்று எங்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு அது முதல் தடவையாக ஏற்படவில்லை. 1949ஆம் ஆண்டு 8 லட்சம் மக்கள் நாடற்றவர்களால் ஆக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி இது. அன்றே சொன்னோம், அவர் நாடற்றவர்களாக இருக்க முடியாது. தமிழ் மக்கள் அப்படியாக சுயமரியாதையோடு வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு தேசம், நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள், இறைமையுள்ள மக்கள், எங்களுக்கு அப்படியான சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன முதலாவது கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. நாங்கள் இறைமையுள்ள மக்கள், சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன காரணத்தினால்தான் ஒரு நாட்டுக்குள்ளேயே அந்த சுய நிர்ணய உரிமை உபயோகிக்க முடியாத வண்ணமாக முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு 72ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அப்படியானால் இந்த நாட்டினுடைய தேசிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் சுயமரியாதையோடு வாழ முடியாமல் பண்ணிவிட்டீர்கள். அப்படியானால் எங்களை தனியே போக விடுங்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதை சொன்னது இலங்கை தமிழரசு கட்சிதான். தமிழர் விடுதலை கூட்டணியாக முதலிலே தமிழர் கூட்டணியாக 74ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணியாக அடுத்து 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காலத்திலேதான் தமிழர் விடுதலை கூட்டணி என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதை எடுத்தது தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தாலும் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், அது இலங்கை தமிழரசு கட்சி. ஏன் அதை தொடர்ந்து வந்த பொது தேர்தல் 77ஆம் ஆண்டு ஜூலை பொது தேர்தல் 3 கட்சிகள் சேர்ந்து இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லியது எங்களுடைய பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனை, வடக்கு கிழக்கிலே அல்ல, எங்களுடைய மக்கள் வாழுகிறது நிலைய. ஆகவே தேர்தலிலே கூட நாங்கள் தனியாக போட்டியிடுகிறோம். பெரியவர் தொண்டமான் மஸ்கெலிய தேர்தல் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார். அவர்களுடைய பொதுச் செயலாளர் என்ன செல்லசாமி கொழும்பு மத்தி தேர்தல் தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார். தேர்தலுக்கு பிறகு தொண்டமானவர்கள் அமைச்சரானது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தமிழர் விடுதலை இணக்கத்தோடு செய்யப்பட்ட விஷயம். ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை விட்டு அப்படியே விலகியது. தேர்தல் நேரத்திலே தனக்கு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி வேட்பாளராக தன்னை நிறுத்தவில்லை என்று குமார் பொன்னம்பலம் அடம் பிடித்ததன் காரணமாக வட்டுக்கோட்டை தொகுதி கொடுக்கப்பட்ட போது அது வேண்டாம், யாழ்ப்பாண தொகுதிதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து சுயேட்சையாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியுற்று, ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய கட்டுப்பாட்டை அவர் வெளியே எடுத்து விட்டார். அதோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியேறியது. ஆகவே 3 கட்சியின் உறைவிடமாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியாக மட்டும்தான் இதன் பயணம். ஆகவே தனிநாட்டு தீர்மானம் என்பதை இலங்கை பாராளுமன்றத்திலே 76ஆம் ஆண்டு தந்தை செல்வாதான் அறிவித்தார். அந்த பேச்சு இருக்கிறது, இப்பொழுது மன்சாட்டில் இருக்கிறது. தந்தை செல்வா அறிவித்த போது ஒன்றை சொன்னார், நாங்கள் சாத்வீக வழியிலே இதனை வென்றெடுப்போம்
சொன்னார். ஆனால் நிலைமைகள் ஏற்கனவே மாறி இருந்தன. ஏற்கனவே சொன்னதை போல 70 மத்தியிலேயே ஆயுத போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. நீண்ட காலமாக 4.5 வருடங்களாக 42 இளைஞர்கள் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் மாவை சேனாதராஜா உட்பட சிறைச்சாலைகளிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் சிறுவயதாக நாங்கள் வாசித்து படித்து அறிந்திருந்தோம். இறுதியிலே அது முற்று முழுதாக ஒரு ஆயுத போராட்டமாக மிளிர்ந்தது. 83ஆம் ஆண்டுக்கு பிறகு பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் கூட இல்லாமல் இருந்த 6 வருடங்கள் 83 89 வரைக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து எவரும் இருக்கவில்லை. இதை எதோடு ஒப்பிடலாம் என்று சொன்னால், சொன்னதை போல 31ஆம் ஆண்டு சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற்ற போது யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் சொன்னார்கள், நாங்கள் போட்டியிட மாட்டோம், எங்களுக்கு பூரண ஸ்வராஜ், ரொமேனியன் ஸ்டேட்டஸ் வேண்டாம், பூர்ண ஸ்வராஜ் வேண்டும் என்று சொல்லி எவரும் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி யாழ்ப்பாண பிரதித்துவமே இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. அதுக்கு ஒத்ததாகத்தான் 83 89 வரைக்கும் வடக்கு கிழக்கில் இருந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கவில்லை. தவிர அப்படியான ஒரு வரலாற்றோடு வந்த கட்சி ஆயுத போராட்ட காலத்திலே ஆயுத போராட்ட பலவிதமான இயக்கங்கள் முன் வந்தன. இறுதியிலே ஒரு இயக்கம் முக்கியமானதாக தனிப்பட்டதாக மிளிர்ந்து பல வீரதீர சாகசங்களை செய்தது. துரதிர்ஷ்டவசமாக 2009ஆம் ஆண்டு அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று உத்தியோகபூர்வமாக அந்த இயக்கம் அறிவித்தது. ஆனால் அதற்கு முன்னரே தமிழ் மக்களுடைய அரசியல் பயணத்தை கொண்டு செல்வதற்கென்று இணைந்து செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு பயணித்துக் கொண்டிருந்தது. ஆரம்பத்திலே உதயசூரிய சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2004ஆம் ஆண்டிலே இருந்து வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டது. மிகவும் துரதிர்ஷ்டவசமாக சென்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியாக மட்டும் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டோம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுது இந்த நிச்சயமான நாங்கள் ஒரு தாயகம், எங்களுக்கு இறைமை உண்டு, சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொல்லி அந்த கோட்பாட்டை முன்வைத்தார்களோ, அதற்கு பிறகு முதலாவதாக சந்தித்த 52வது பொது தேர்தலிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் 56ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான். இது மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லுவதில்லை. இது எங்களுடைய ஸ்தானத்தை நாங்களே அறிந்து சொல்லுகிற ஒரு கூற்று. ஆயுத போராட்டத்தின் இறுதி காலங்களிலே தனியொரு சக்தியாக மிளிர்ந்த தமிழீழ விடுதலை புலிகளும் இந்த கட்சியோடு சேர விரும்புகிறவர்களாக நீங்கள் முன்வருகிற போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து சேரலாம், எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் என்று நாங்கள் சொல்லுவது சாதாரணமான முறையாகும். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டத்தின் இலக்கு ஒன்றுதான் என்று சொன்ன தலைவரின் வழிகாட்டலிலே வந்த நீங்கள் அந்த போராட்டத்தின் இலக்கை அடைவதற்கு தொன்று தொட்டு தன்னுடைய ஆரம்பத்தையே தாயக கோட்பாட்டிலும் சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டிலேயும் அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சியோடு சேர்வதிலே எந்தவித முரண்பாடும் கிடையாது. அதற்காக எவரையும் கற்புறுத்தவில்லை. ஜனநாயகத்திலே அப்படித்தான், ஆயுத போராட்ட காலத்திலே கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஜனநாயகத்திலே அப்படித்தான், எவருக்கும் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை உண்டு,
இந்த கட்சியிலே இன்னொரு கட்சியிலே சேருவதற்கு உரிமை உண்டு, வேறொரு விதமாக பயணிப்பதிலே உரிமை உண்டு, எவருக்கும் உரிமை உண்டு. எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு தலைவர் சொன்னார், தமிழ் பேசுகிற மக்கள், இலங்கை பிரஜைகளாக இருக்கிறவர்கள் எவரும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு எவருக்கு அதிகூடிய தகுதி இருக்கிறது என்று கேட்டால், தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தங்களுடைய அவயவங்களையும் குமாரசிங்கன் சொன்னதை போல துச்சமாக மதித்து தங்களுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் படிப்பையும் எறிந்து விட்டு இந்த ஒரு இலக்குக்காக தங்கள் அனைத்தையும், தங்களுடைய உயிர் ஆவி உடல் அனைத்தையும் கொடுக்க முன் வந்தவர்களை தவிர வேறவருக்கும் அதை விட கூடின தகுதி இல்லை, இருக்க முடியாது. ஆதலால் நீங்களாக முன்வந்து இந்த கட்சியோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம், அண்ணன் காட்டிய சின்னம் இது, அதனை நாங்கள் பலப்படுத்த போகிறோம் என்று சொல்லும்போது நாங்கள் பேருவை அடைகிறோம், பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வாருங்கள், எங்கள் கைகளை பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். உங்கள் அளவு அர்ப்பணிப்புள்ளவர்கள் அல்ல நாங்கள். எங்களுடைய உயிரை பணையம் வைத்து போராடவில்லை. நாங்கள் சொல்லும்போது கட்சியில் வேறாங்க என்ன சொல்லுங்க, நான் ஆயுதம் தூக்காதவன், நான் உன்னை உயிரை பணையம் வைத்து போராடாதவன். எங்கள் கட்சியிலே பலர் இருக்கிறார்கள், முன்னாள் போராளிகள், தவிசாளர்களாக இருக்கிறார்கள், உள்ளாட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், கட்சி செயற்பாட்டாளர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஐயா சிவஞானமோ நானோ ஆயுதத்தை கையில் எடுத்து போராடி, அவர் போராளிகள் பலருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், பல விஷயங்கள் செய்திருக்கிறார். ஒரு காலத்துல 88ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளை வேறு இயக்கத்தினர் வேட்டையாடிய போது அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அவர்களுடைய இயக்கத்திலே மொட்டையடித்து சேர்த்துக் கொண்ட போது அதிலே தப்பி வந்து கொழும்பிலே அடைக்கலம் பெற்றவர்களை மம்ளப்பேட்டை இந்து கல்லூரியிலே வைத்து அடைக்கலம் கொடுப்பதிலே நான் ஒருவனாக இருக்கின்றேன். அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், அவர்களோடு ஃபுட்பால் விளையாடியிருக்கிறேன், அவர்களை பாதுகாப்பாக ஒரு சிலர் வைத்திருக்கிறேன். அதை தவிர வேறு ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் கோட்பாட்டிலே 2001ஆம் ஆண்டு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டா என்ற கேள்வி. அது பிரசுரமாக இருக்கிறது, லா ஜேர்னல்ஸ்ல என்னுடைய சட்ட புத்தகங்களிலே இருக்கிறது. அதுக்கு ஆம் என்று பதில் சொல்லி சட்ட ரீதியாக நான் அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். அதை படித்து முன்னை நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்து, அடே நீ நல்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிற, நான் அடுத்த தடவை இந்த பேச்சுவேன், நான் அதான் பாவிக்கிறேன்னு சொல்லி அவரை விமானத்திலே மாவை சிவராஜா ஐயா கூட்டிக் கொண்டு வந்து தந்தை செல்வா நினைவு பேர் என்று யார்கிட்ட போது அவர் பேசிவிட்டு இறங்கி வந்து என்னிடத்திலே சொன்னார், உண்ட ஆர்டிகளிலே நான் கொஞ்சம் விஷயம் கருத்து நான் சொன்னேன். கோட்பாட்டு ரீதியிலே பிரசுரமாக இருக்கிறதில்லை. அன்றிலிருந்து இன்று வரை அதே கொள்கையோடுதான் நாங்கள் பயணிக்கிறோம். இன்னொரு சட்டமானவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஐசிசிபிஆர் ஆக்ட் சொல்லி வந்திருக்கிறது. என்னது தமிழ் என்ன சொல்றது? ஐசிசிபிஆர் சர்வதேச சமவாயம், சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம். அதற்கான ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் அந்த சமவாயத்தோடு ஒப்புரவாக இருக்கிறதா என்று அன்றைய ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார். அது விவாதிக்கப்பட்ட போது நான் ஆஜராகி விவாதித்தேன். அதுவும் பிரசுரமாகி இருக்கிறது. அதிலே அது இணங்கவில்லை என்று சொன்னேன். ஏனென்றால் எல்லா மக்களுக்கும், பீப்புள் என்பது மக்கள், நாங்கள் தேசம் என்று சொல்கிறோம், எல்லா மக்களுக்கும் சுய நிர்ணய உரிமை உண்டு என்று அந்த சமவாயத்திலே 2ஆம் உறுப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த சட்டத்திலே இல்லை என்று நான் வாதிட்டேன். அதையும் சொல்லி இருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று இந்த சட்டம் சொல்லி இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே நான் வாதாடியதை அந்த நீதிமன்ற தீர்ப்பில் எழுதியிருக்கிறார்கள். இப்படியும் வாதாடி
அதிலே இருக்கிறது. ஆகவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அதே கோட்பாட்டை, அந்த சுயநிர்ணய உரிமை எப்படியாக உபயோகிக்க வேண்டும் என்பதிலே பல வித்தியாசமான முன்னுதாரணங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ளே உபயோகிக்கலாம், தனிநாடாகவும் உபயோகிக்கலாம். ஒரு நாட்டுக்குள்ளே உபயோகிப்பதாக இருந்தால் என்னென்ன வரையறையிலே செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச சட்டம் இருக்கிறது. கடைசியாக கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் கட்சியாக ஜனாதிபதியை சந்தித்து பேசிய போது ஐயா சிவஞானம் ஒரு கருத்தை சொன்னார். இதுதான் எங்களுடைய மூல கோட்பாடு.